வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மணக்க முருங்கைக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். வித்தியாசமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் 1.5 கப் தண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 முருங்கைக்காயை தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கினால் போதும். மீடியம் சைஸில் 4 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். தக்காளியோட அளவு 250 கிராம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாதாரண மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். ஒரு 10 செகண்ட் இதை பரட்டி விட்டுடலாம். அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த முருங்கைக்காயை போட்டுக்கலாம். காய் வேக வச்ச தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுறலாம். மசாலாவோடு சேர்ந்து ஒரு 5-6 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். முருங்கைக்காய் சேர்த்து 5-6 நிமிஷம் கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காயை ஊற்றி கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்போட சுவைக்கும் மணத்துக்கும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்னு தோணும். அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடணும். மணக்க அருமையான சுவையில் நம்மளோட வித்தியாசமான முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.